ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். என் லைஃபே அதனால தான் எப்படி வந்து உட்கார்ந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்றாரு இது அவர் அப்படி பார்க்கலன்னு சொல்றாரு. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கஞ்சி, அவனால அதை ஸ்டாப் பண்ண முடியல. எனக்கு இது தேவையில்லாத விஷயம். யார்கிட்ட அந்த பாண்ட் இல்ல இங்க உள்ள. அம்மா மேல ப்ராமிஸ் சொல்றேன். இது பர ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, எனக்கு யார் மேல அந்த மாதிரி இது இல்லவே இல்ல. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நீங்க ரெண்டு பேரும் இந்த பேசி சார்ட் அவுட் பண்ணிருங்க. இல்லாட்டி இது இந்த மாதிரி பப்ளிக்ல வெடிக்கும், அது நல்லாவே இல்ல. எனக்குல ஜாலியா தான் இருக்கு. பட்டு பட்டுன்னு பேசுறனால அவ பேசுறது கரெக்ட் கிடையாது. அவ பாயிண்ட்ல இருந்து யோசிச்சு பேசிட்டு போது நீ மதிக்காம போயிட்டே. ஏன் விஷயத்தை பத்தி பர்சனலா பேச என் பக்கத்துல கூப்பிட்டு பேசி. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எங்கேயோ கத்துனா என் காதுல எப்படி விழும்? நானே இங்க என்ன ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்க வாங்கி உட்கார்ந்து. என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிட்டே? அதுதான் இந்த வீட்ல இருக்க கேம் என்னோட எந்த விதமான ஃப்ரெண்ட்ஷிப்போ லவ்வோ எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற. வேஸ்ட். நீ உங்களுக்காக காமிக்கிற ஒரு அன்பு வேஸ்ட். இனி நான் பண்ண மாட்டேன். இது ஒவ்வொரு சீசன்ல ஒரு பையனுக்காக ரெண்டு பேர் சண்டை போட்டுருப்பாங்கன்னு சொல்லி பேசினாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு இதுல. ஓஹோ கதை இப்படி போகுதா? ஹவுஸ்மேட்ஸ் ரெடி? பெயர் நீயும் பொம்மை நானும் பொம்மை. இது சூப்பர். அப்ப டாலை வால்பிட்டில் இருந்து எடுத்து டால் ஹவுஸ் லாட்டில் வைப்பதுதான் டாஸ்க். எந்த நபரின் பெயர் எழுதப்பட்ட டால் லாட்டில் வைக்கப்படவில்லையோ அந்த நபர் போட்டியில் இருந்து வெளியேற்றப்படும். என்ன பங்கு? டன்னா டபுள் டன்னு. டேய் விஷால் பொம்மை இருந்தா எடுத்துக்குறா. எனக்கு இங்கதான் வச்சிருக்கா அவ கையில. அவ பொம்மை இவர்கிட்ட தான் இருக்கு. ஊடு பாத்துட்டு. இதுதான் தவறான விஷயம். உங்க பொம்மையை பிளாக் பண்ணி வச்சு விளையாடுறீங்க. அது கேம்னா இண்டிவிஜுவலா விளையாட முடியலையா? போயுங்க. இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.